தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள சித்தியதாண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமாவத் ரவி. 34 வயதான இவரது மனைவி லட்சுமி. 11 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் சூர்யாப்பேட்டையில் தங்கி படித்து வருகிறார். இளைய மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர். ரவி வெமுலப்பள்ளி மண்டலத்தில் உள்ள சல்குனூர் தனியார் நிறுவனத்தில் உதவியாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு விடிந்து வெகு நேரமாகியும் ரவியோ அவரின் மனைவி லட்சுமியோ வீட்டை விட்டு எழுந்து வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்திருக்கிறார்கள். உள்ளே ரவி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். லட்சுமியையும் அவரது 2வது மகனையும் காணவில்லை. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். தலையில் பலத்த காயம் இருந்துள்ளது. அடித்து கொல்லப்பட்டதற்கான தடயங்களும் இருந்துள்ளன. லட்சுமி காணாமல் போயிருந்ததால் இந்த பயங்கரத்தை அவர்தான் செய்திருப்பார் என்று போலீசார் யூகித்திருக்கிறார்கள். லட்சுமி எப்படிப்பட்டவர் என்று போலீசார் ஊர்க்காரர்களிடம் விசாரித்த போதுதான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்துள்ளது. ரவிக்கு கணேஷ் என்ற அக்கா மகன் உள்ளார். அவர் ஹைதராபாத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். அத்தை மாமா என்ற உறவு முறையில் கணேஷ் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. அப்போது லட்சுமியோடு அவருக்கு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் லட்சுமிக்கும் கணேஷை பிடித்து போய்விட்டது. இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார்கள். ரகசியமாக இருந்த இந்த உறவு ஒரு கட்டத்தில் ரவிக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆத்திரமடைந்த அவர் மனைவியையும் அக்கா மகன் கணேஷையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் அந்த ரகசிய உறவை கைவிடுவதாக இல்லை. தொடர்ந்து பழகி வந்திருக்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது. ரவி மனைவியை தாக்கியிருக்கிறார். நாளுக்கு நாள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகரிக்கவே 1 வருடத்திற்கு முன்பு லட்சுமி இனிமேல் ரவியோடு வாழ முடியாது என கூறிவிட்டு அவரது அம்மா வீட்டிற்கு கிளம்பி சென்றிருக்கிறார். அங்கு சென்ற பிறகும் கணேஷுடனான பழக்கத்தை லட்சுமி கைவிடவில்லை. இந்த சூழலில் ரவியின் பெற்றோர் லட்சுமியின் ஊருக்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் பேசி சமாதானப்படுத்தி மீண்டும் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஊருக்கு வந்ததிலிருந்தே ரவிக்கும் லட்சுமிக்கும் மீண்டும் தகராறு நடந்து வந்திருக்கிறது. கணவன் உயிரோடு இருக்கும் வரை தன்னுடைய காதல் வாழ்க்கையை தொடர முடியாது என்று நினைத்த லட்சுமி ரவியை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் ரவி, லட்சுமி, அவரது இளைய மகன் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். காதலன் கணேஷுக்கு போன் செய்த லட்சுமி அவரை வீட்டிற்கு வா என்று அழைத்திருக்கிறார். போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ரவியை லட்சுமியும் கணேஷும் சேர்ந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். ரத்தம் பீரிட ரவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். பிறகு லட்சுமி அவரது மகனையும் கணேஷையும் அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லட்சுமியையும் கணேஷையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.